அபிஷேகம் பண்ணப்பட்டு அவங்களும் ஒரு நல்ல கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளே கடந்து வந்தாங்க. கிராம கிராமமாக போவோம், சுவிசேஷ ஊழியம் செய்வோம் ஜனங்களிடத்தில். அதுக்கு பிறகு என்னுடைய நண்பர்கள் அவரவருடைய வேலைகளிலே வழிகளில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறாங்க, அப்படி போயிட்டாங்க. ஆனால் நான் மாத்திரம் முழு நேர ஊழியம் செய்யணும் கர்த்தருக்குன்னு, நான் கர்த்தருக்கு என்று என்னை முழுசாக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் கடந்து வந்துட்டேன். அதுக்கு பிறகு சுவிசேஷ ஊழியங்கள் செய்திருக்கிற நிறையா கிராமங்களில், மலைப்பகுதிகளில், மூணார் மலையில் கால் படாத இடமே இருக்காது, அவ்வளோ இடங்களில் போய் சுவிசேஷ ஊழியம் நடந்தே செஞ்சிருக்கிறேன். ஒரு பக்கம் தரிசனங்கள் வரும், ஒரு பக்கம் கர்த்தர் பேசுவார். அது எது ஒன்றையும் நான் யார்கிட்டையும் வெளியே சொன்னதே கிடையாது. சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிற இடத்துல போய் தரிசனம் சொல்லிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அங்கே வெறும் சுவிசேஷம் தான் சொல்லுவேன். அதற்கு பிறகு சில காலங்களுக்கு பிறகு இந்த மாதிரி கன்வென்ஷன்களில் மீட்டிங்களெல்லாம் பேசுவேன். அப்பவும் தரிசனம்லாம் சொல்கிறது இல்லை, நான் அதை ஏமட்டோடு வைத்து கொள்வேன். அதுக்கு இது தருணம் அல்ல என்று. அதுக்கு பிறகு சபை ஊழியத்துக்குள்ளே போனேன். ஏன்னா இது மூலம் சந்திக்கப்பட்ட அநேகர் வந்து நாங்கள்லாம் அடுத்து எப்படி நடக்கிறது, எங்கே போகிறது அப்படின்னு சொன்ன உடனே சபைகள் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ராமநாதபுரத்திலும் அப்புறம் பக்கத்திலும் இன்னும் நான் போன ஊழியம் செய்த பல இடங்கள்லையும் நிறைய சபைகளை எழுப்பி, போதகர்களை எழுப்பி, சபைகளை நிர்வாகம் பண்ணி ஸ்தாபித்து சர்ச்சை நடத்திட்டு இருந்தோம். நிறைய ஜனங்கள் கூட்டமாக வருவாங்க. ராமநாதபுரத்தில் நாங்கள் நடத்துகிற சர்ச்செலாம் நிறைய ஜனங்கள் கூட்டம் இருப்பாங்க. அப்போ அவ்வளோ ஜனங்கள் வருவாங்க, சபை ஊழியங்கள் நடந்து கொண்டிருந்தது. இந்த மாதிரி பருவத்தில் தான் 2004 வருஷம் ஆண்டவர் என்னோடு முகமுகமாய் தரிசனமாகி கர்த்தர் என்னை பார்த்து ஒரு காரியம் சொன்னார். இதுவரைக்கும் நான் உன்னை ஆயத்தப்படுத்தினேன், இனிமேல் நான் உன்னை உபயோகப்படுத்த பயன்படுத்த விரும்புகிறேன்னார். அப்போ நான் நினச்சேன், அப்போ இவ்வளோ நாள் பயன்படுத்துனதெல்லாம் கணக்கில் இல்லையா? இவ்வளோ நாள் நம்ம போய் சுவிசேஷம் அறிவிச்சு சபையெல்லாம் நடத்தினமே. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னை என் வாயாகவும் தேசத்துக்கு என் வார்த்தைகளை சொல்லத்தக்க ஒரு தீர்க்கதரிசியாகவும் நான் பயன்படுத்த விரும்புகிறேன். நீ அதற்கு வர சம்மதமா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். உடனே நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எல்லா கிறிஸ்தவருடைய மனசுலையும் இந்த தீர்க்க தரிசன வரத்தின் மேல் ஒரு மோகம் உண்டு. எல்லாருமே தன்னை ஒரு தீர்க்கதரிசியாக நிறுவுவதற்கு தான் பிரயாசப்படுவாங்க. ஏதாவது சொல்லுங்களேன், நேற்று கூட என் மனசில் தோணுச்சு அப்படிம்பாங்க. சாதாரண விசுவாசி கூட அந்த ஆசை எல்லாருக்குள்ள இருக்கும். அப்போ ஆண்டவரே வந்து நேரடியாக என்கிட்ட கேட்டா, நான் நினைத்தேன், கரும்பு திங்கிறதுக்கு யாராவது கூலி கொடுப்பாங்களா? என்ன ஆண்டவரே, தீர்க்க தரிசன வரம் என்றால் என்ன சும்மாவா இருக்குது? அப்போ நான் உன்னை என் தீர்க்க தரிசியாய் பயன்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார் அப்படின்னு. அப்போ நம்முடைய மனதில் உங்களுக்கு வேறொரு சந்தேகம் வரும். அப்போ இதுவரைக்கும் நான் பார்த்த தரிசனங்கள், நான் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் தரிசனம் கண்டிருக்கிறேன், ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் புதிய புதிய அனுபவங்களை கண்டிருக்கிறேன். அதெல்லாம் தீர்க்க தரிசனம் இல்லையான்னு கேட்டா, அதெல்லாம் கண்டிப்பாய் தீர்க்க தரிசனம் அல்ல. ஏனென்றால் அதுல எனக்கு ஆவிக்குரிய அனுபவங்கள் இருந்தது ஒழிய ஜனங்களுக்கு சொல்வதற்கான செய்தி இருந்ததில்லை. அதனால தான் நான் வெளியே யார்ட்டையும் சொன்னதில்லை, அதை ஒரு பிரசங்கத்தில் சொன்னதில்லை, ஒரு கூட்டத்தில் சொன்னதில்லை. ஏனென்றால் அதில் அந்த ஜனங்களுக்கு சொல்வதற்கான செய்தி இல்லை. அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் பார்க்கிற, அனுபவிக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களாக மாத்திரமே நான் கணக்கில் எடுத்துக்கொண்டேன். இப்பதான் கர்த்தர் அந்த பரிமாணத்திலிருந்து அடுத்த பரிமாணத்துக்கு என்னை கொண்டு வர போறார். உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன், உங்ககிட்ட பேச விரும்புகிறேன், உன் வழியாக ஜனங்களுக்கு என் வார்த்தைகளை, தேசத்துக்கு வார்த்தைகளை தர விரும்புகிறேன். சம்மதமா? நீ தீர்க்கதரிசியா வரணும் அப்படின்னார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், வர்றேன் ஆண்டவரே, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நாளைக்கே ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு. அப்போ கர்த்தர் சொன்ன, இல்லை தம்பி, தீர்க்கதரிசியாய் நீ வார வேண்டும், இந்த ஊழியத்தை செய்யணும்னா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது, அதை செய்யணும். சில நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ உனக்கு உண்டான எல்லா சபைகளையும், உனக்கு உண்டான சபைக்காக நீ சேர்த்து வச்சிருக்கிற கட்டடங்கள், நிலம் எல்லாம் இருந்தது எங்களுக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு தனி ஆளா எனக்கு கூட வரணும், நீயும் நானும், அவ்வளோதான், சம்மதமான்னு கேட்டார். என்னடா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எனக்கு நிறைய சபை, கிட்டத்தட்ட நிறைய சர்ச் இருக்குது, ப்ராப்பர்ட்டி இருக்குது, லேண்ட் இருக்குது, கட்டிடங்கள் இருக்குது. ஆண்டவர் சொல்ல, ஒரே நாளில் இது எல்லாவற்றையும் விட்டு விட்டு என் கூட வரணும், சம்மதமா? அப்போதான் நான் உன்னை எடுத்து பயன்படுத்த முடியும் அப்படின்னா. நான் உடனே கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசித்தேன். அடுத்த நிமிஷம் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எதுவானாலும் பரவாயில்ல, நான் வர்றேன், உமக்கு அது தேவைப்படுகிறது,
இந்த ஊழியம் செய்யணும்னு சொன்னால் நான் வர்றேன் அப்படின்னு. கர்த்தர் சொன்னார், தீர்க்க தரிசன ஊழியனா சாதாரணம் இல்லை. இவர் இப்படி தான் கொஞ்சம் வந்து மிரட்டி அப்படி என்னன்னு அது சாதாரணமானது அல்ல. நீ நினைக்கிற மாதிரி சொல்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றினாலும் ஜனங்கள் உன்னை கொண்டாடுவார்கள் என்று நினைக்காத. சிலர் விரட்டுவான், உன்னைய சிலர் துரத்துவான். உண்மைதானே? கர்த்தர் சொல்றதை நம்ம அப்படியே சொல்லணும், ஃபில்டர் பண்ணாம சொல்லணும். பேசினால் ஒருவேளை துரத்துவாங்க. எரேமியாவை கொண்டு போய் பாதாள குழியில படுகுழியில கொண்டு தள்ளினாங்களே, உளையான சேற்றுல போடுவான், கையை கட்டுவான், காலை கட்டுவான், விரட்டுவான். இதுக்கெல்லாம் சம்மதம் ஆண்டவரே, எதுவானாலும் சம்மதம், எல்லாத்தையும் விடணும் அவ்வளவுதானே. உடனே என்னுடைய சபையினரை, போதகர்களை எல்லாரும் நான் கூட்டி அவங்ககிட்ட பேசினேன். கர்த்தர் என்னை இந்த மாதிரி கூப்பிடுறாரு, அதனால நான் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. போயிட்டு வர்றதில்ல, போகணும் அவ்வளோதான். உங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டு அப்புறம் மறுபடியும் எங்கே வர்றது? சர்ச்செல்லாம் விட சொல்கிறாரு அப்படின்னு பெரிய எதிர்ப்பு கிளம்பி விட்டது. யாரும் சம்மதிக்கலை. நீங்கள் போனால் நாங்கள் என்ன செய்கிறது, இருந்து தான் ஆகணும்னு சொல்லி நிறைய எதிர்ப்புகள். அப்போவே போகவே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எப்படி நடத்துவது, வந்து இந்த அமைப்பு வேண்டும், அப்படியாக்குன்னு எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி 2 வருஷம் போராடினேன் அவர்களோட. 2 வருஷம் போராடி அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி அந்தந்த போதகர்கள் கையில் எல்லா ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்து, எங்களுக்கு சுய சொத்துன்னு ஒன்று இருக்கும் எங்கள் குடும்பத்துக்கு இல்லை, அந்த மாதிரி இந்த சுய சொத்தில் என்னுடைய பங்கு என்னவோ அந்த பங்கையும் என்னுடைய சகோதரர்கள் பேருக்கு எழுதி கொடுத்து ஆண்டவரனை வெறுங்கையா வர சொன்னார். நான் வெறுங்கையா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவரா எனக்கு அதுக்கு பிறதான் ஒரு காரியம் புரிந்தது. ஏன் கர்த்தர் இதெல்லாம் விட்டுட்டு வரணும்? உன் பேரில் எது இருக்க வேண்டாம். இப்போவும் அப்படித்தான். என்னுடைய பேரில் வாகனம் கிடையாது, கார் கிடையாது, எனக்கு ஒன்றும் கிடையாது, வீடு கிடையாது, வாசல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் இருக்கிறேன் அவ்வளோதான். எங்கேருந்து வர்றேன், எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் குறையில்லாமல் நடத்துகிறார் இது வரைக்கும். ஏன்னா கர்த்தர் சொன்னார் இதெல்லாம் வேண்டாம். ஏன் சொன்னார் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஏன் ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொன்னால் அதெல்லாம் விட்டுட்டு வரணுமா, இதெல்லாம் பேசணும் விட்டு வரணுமா? அப்போ ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். ஒரு தீர்க்க தரிசியின் மனம் எப்பொழுதும், இருதயம் எப்பொழுதும் என்னோடையே தேவனோடையே இருக்கணும். அவர் என்ன பேசுகிற நாடி துடிப்பு கூட தெரியணும் உனக்கு. நான் என்ன பேசுகிறேன், என்ன சொல்ல போகிறேன், என்ன செய்ய போகிறேன், உன் இருதயம் என்னோடு பொருந்தி இருக்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு பூமியில பொக்கிஷம் இருந்தா, ஒரு மனுஷனுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குமோ அவனுடைய இருதயம் அங்கேதான் இருக்கும். சொல்ற புரியுதா உங்களுக்கு? பூமியில பொக்கிஷம் எனக்கு இருந்துச்சுன்னா, பணம் காசு வச்சிருந்தீங்கன்னா உன் மனசு அதுல தானடா இருக்கும். அப்புறம் எப்படி என் கூட அது இருக்கும்? தீர்க்க தரிசி என்பவனுடைய இருதயம் தேவனோட பொருந்தி இருக்கணும். அப்பதான் கர்த்தர் பேசுற கேட்கும். எனக்கு அப்பதான் இதோடைய அர்த்தமே புரிஞ்சது. ஒருவன் தெளிவான தீர்க்க தரிசனம், கர்த்தர் பேசுற வார்த்தை அவருடைய நாடி துடிப்பு முதற்கொண்டு இருக்கணும்னா அவனுடைய இருதயம் தேவனோட பொருந்தி இருக்கணும். அப்ப வேத வசனம் சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷம், ஒரு மனுஷனுடைய பொக்கிஷம் எங்க இருக்குமோ அவருடைய இருதயம் அங்குதான் இருக்கும். அப்போ உனக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா உன்னுடைய இருதயம் அங்கதானே இருக்கும். எப்படி இங்கே வரும் நீ உனக்கு? எனக்கு அப்பதான் நான் ஒரு காரியத்தை விளங்கி கொண்டேன். நீங்கள் தீர்க்க தரிசிகள் என்று எப்படி யாரை நம்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் பூமியில நிறைய பொக்கிஷங்களை வைத்து கொண்டு 10 விரலை மோதிரம் போட்டு கொண்டு கோடி கணக்கில் பணத்தை சேர்த்து கொண்டு கர்த்தருடைய தீர்க்க தரிசின்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். அவன் கண்டிப்பா இப்படி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சில ஆளுக்கு அப்படிதான். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய மெர்சடிஸ் கார்ல வந்து இறங்குவாங்க, பெரிய பெரிய ஐஸ்வர்யம் வச்சிருப்பாங்க, கோடி கணக்கில் பணம் வச்சிருப்பாங்க. கர்த்தருடைய தீர்க்க தரிசி நான், கர்த்தர் என் கூட பேசினார் என்பார். நான் நம்ப மாட்டேன். ஏன்னா வேத வசனம் சொல்வது தான் உண்மை, ஒரு மனிதன் சொல்வது பொய். வேத வசனம் பொய் சொல்லுமா? அந்த வசனம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குமோ அவன் இருதயம் அங்குதான் இருக்கும் என்றால் அங்குதான் இருக்கும். அது எப்படி உங்களுக்கு இவ்வளவு கோடிக்கணக்கில் பணத்தையும் இவ்வளவு வசதிகளையும் வைத்துக்கொண்டு என் இருதயம் மாத்திரம் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொன்னா வசனம் பொய்யா போயிருமே? ஒருவேளை நடக்கும் பட்சத்தில் அப்ப நான் ஆண்டவர்கிட்ட போய் பிரார்த்து பண்ணுவேன்ல, என்ன ஆண்டவர் என்னை மாத்திரம் இருக்கலாம் கொடுத்துட்டு வாடான்னு சொல்லிட்டு, அந்த ஆள் பாருங்க அப்படி இருக்கிறாரு, அவரோட பேசுகிறேன்னு சொல்றேன், பரலோகத்துக்கு போறேன், பறக்கிறேன், நடக்கிறேன், கலக்கிறேன்னு சொல்றாரு, கேட்பேன்ல நான். யோசித்து பாருங்கள். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் சமுதாயத்தை விட்டு விலகியே இருந்தார்கள். ஜனங்களுடைய சப்தத்தை விட்டு விலகியே இருந்தாங்க. அவர்கள்
ஜனங்களோடு அதிகமாய் சொந்தம் கொண்டாடவில்லை. சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினான், ராஜாக்களை. ஆனா எந்த ராஜாவுடைய அரண்மனையில் அவன் போய் தங்கி இருக்கவில்லை. அவர் தன்னுடைய ராமா என்ற இடத்துக்கு அவர் வந்து விட்டார். நான் போய் பார்த்திருக்கிறேன் அந்த இடத்தை. ராமா என்ற இடம் சாமுவேல் தீர்க்கதரிசி, அவரும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள், தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களோட இருந்து அவர்களை வழிநடத்தி அங்கிருந்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்த மனிதன். கொகையா இருக்குது அந்த இடத்துல, மனிதர்கள் தங்குவதற்கான இடம் இருக்கிறது. ஒரு பெரிய மைதானம் மாதிரி இடம் இருக்கு, ஒரு கல் மேடை இருக்கிறது. அங்கதான் சாமுவேல் வந்து தன்னுடைய சீஷர்களோட பேசுவாராம். நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அது ரொம்ப ரிமோட் பிளேஸ்ல இருக்குது. ராமா, சாமுவேலுடைய கல்லறை அங்க இருக்கிறது. அந்த இடம் ரிமோட் பிளேஸ்ல இருக்குது. தீர்க்கதரிசிகள் அப்படிதான் வாழ்ந்து இருக்கிறாங்க. கர்த்தர் அவரோட பேச வேண்டி இருக்கிறது. கர்த்தருடைய நாடி துடிப்பு அவர்களுக்கு தெரிய வேண்டி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை சிதறாமல் அவர்கள் பெற வேண்டி இருக்கிறது. அதனால அவருடைய இருதயம் கர்த்தரோட பொருந்தி இருக்க வேண்டி இருக்கிறது. கர்த்தரோடு அவருடைய இருதயம் பொருந்தி இருக்கணும்னா பூமியிலே அவர்களுக்கு யாதொன்றும் இல்லாதபடி தேவனே அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக இருக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அதற்காக கர்த்தர் எங்களை கைவிடவில்லை. நான் முதல்ல பயந்தேன். என் கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க என்ன செய்ய போறீங்கன்னு. நான் ஒன்றுக்கும் கலங்கவில்லை. ஏன்னா முதல்ல கர்த்தர் என்னை என் ஊழியம் செய்ய வா என்று சொல்லி அழைத்த போது கர்த்தர் என்னை கூப்பிட்டார். ஊழியம் செய்ய வா அப்படின்னு கூப்பிட்டாரு. முதல்ல நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட புதுசுல அப்பதான் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. நான் மாத்திரம் முழு நேர ஊழியத்துக்காக வந்தேன். அப்ப ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், என்னுடைய ஊழியத்தை செய்ய வான்னு. என்னுடைய தகப்பனார் கவர்மெண்டால ஒரு பெரிய ஆபீசரா இருந்தவர். அவர் என்னை கூப்பிட்டு கேட்டாரு. அவருக்கு 5 பிள்ளைகள் நாங்க. அப்ப எங்க அப்பாவுக்கு என்னை கூப்பிட்டு கேட்டாரு. என்ன கேட்டாங்கன்னா, நீ என்ன செய்ய போற, உன்னுடைய ஃபியூச்சர் என்ன, எதிர்காலம் என்ன அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நான் கர்த்தருடைய ஊழியம் செய்ய போறேன்ப்பா முழுசா அப்படின்னு சொன்னேன். அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, உனக்கு ஒரு பிரசங்கம் பண்ண தெரியாது, மேடையில் பேச தெரியாது, பேச்சு கூட சரியா வராது, எனக்கு பேச தெரியாது, நீ எப்படி ஊழியம் செய்வான்னு கேட்டாங்க. இல்லை, கர்த்தர் என்னை கூப்பிடுறாரு, நான் போறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். அப்போ எங்க அப்பா சொன்னாரு, எனக்கு 5 பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அதுல ஒரு பிள்ளை எனக்கு வேணும்னு கேட்டா கொடுத்துட்றேன், 5 வேணும்னு கேட்டா 5ஐயும் கொடுத்துருவேன் நான். கர்த்தருக்கு மிஞ்சி என்ன இருக்குது? ஆனா நாளைக்கு உனக்கு நான் எண்ணம் செய்யலைன்னு நீ சொல்லக்கூடாது. நான் உனக்கு ஒன்றும் செய்யலை, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, என்னை மாத்திரம் எங்கள் அப்பா ஒன்றும் செய்யலைன்னு சொல்லக்கூடாது, ஓ முடிவுன்னு சொன்னார். நான் ஆண்டவரிடத்தில் போகும்போது ஆண்டவர் என்னை கூப்பிட்டார், முழு நேர ஊழியத்துக்கு வா. எனக்கு பேச தெரியாது, எனக்கு 4 வார்த்தை தொடர்ச்சியாக பேச தெரியாது. அப்போ நான் அப்படி இருக்கும்போது இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர்கிட்ட நான் வச்ச டிமாண்ட் ஒன்று தான், ஒரே ஒரு டிமாண்ட். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நீர் அழைத்தால் வருகிறேன் ஊழியத்துக்கு, ஆனால் யார்கிட்டையும் போய் கையேந்த மாட்டேன் நான். ஏன்னா யார் தப்பா எடுத்துக்கிறாதீங்க, எங்க ஊர்ல நான் பார்த்த அந்த காலங்களில் சில ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. அவங்க எங்கிருந்து வர்றாங்க எங்க போறாங்கன்னு தெரியாது. இப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்களான்னு தெரியல எனக்கு. ஒரு ஜோல்னா பை ஒன்று போட்டிருப்பார்கள். சரியா ஒவ்வொரு மாசத்தின் துவக்கத்தில் 5 தேதிக்குள்ள வீட்டுக்கு வருவாங்க, ஹவுஸ் விசிட் மாதிரி வந்து பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பாங்க. எங்க அம்மா இருப்பாங்க, எங்க அப்பா இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க, ஒரு காஃபி கொடுப்பாங்க எங்கள் அம்மா வந்து. அப்புறம் ஒரு சின்ன காணிக்கை எங்கள் அப்பா ஒரு கவரில் வச்சு கொடுப்பாரு, போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாதம்தான் திரும்பி வருவாங்க. நான் இப்படி சிலரை பார்த்துருக்கிறேன். அப்போது நான் எதையும் கூட்டி குறை சொல்லலை. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது, சபை வச்சிருக்க ஒன்றுமே இல்லை, திடீர்னு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, காணிக்கை வாங்கிட்டு போயிடுவாங்க. இதை பார்த்து என் மனசில் அப்படி இருந்தது. என் மனசில் நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் இந்த மாதிரி யார்கிட்டையும் போய் கையேந்த மாட்டேன், யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், ஆனால் நீர் என்னை நடத்தணும், முடியுமான்னு கேட்டேன். யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட போய், நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் வாய் திறந்து, ஆனால் நீங்கள் என்னைய பட்டினி போடக்கூடாது, இந்த தேவைப்படுது, இது வேணுமேன்னு சொல்லி நான் போய் யார்கிட்டையும் தேவைக்கு நிற்கக்கூடாது, என்னை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டேன். நடந்தது சொல்லுகிறேன் உங்களிடத்துல. ஒரு நிமிஷம் மௌனம். நான் நினச்ச யோசிக்கிறார் போல இருக்குது அப்படின்னு. இவனை கடைசி வரைக்கும் நம்ம கண் கலங்காமல் பார்த்துக்கிற முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு போல. அப்புறம் ஒரு மெல்லிய சத்தம். நான் சொல்றது எல்லாமே சத்தத்தில் கேட்டது தான், என்னுடைய மனசுக்குள்ள வந்ததெல்லாம் இல்லை, சத்தத்தில் கேட்டது தான். அப்போ அவர் சொல்றாரு, ப்ளூ வேல் பார்த்துருக்கியான்னு சொன்னார். நீல திமிங்கலம் உலகத்தில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஜீவராசி, அதுதான் பெரிய ஜீவராசி. நீல திமிங்கலம் ஒரு பெரிய ஊர் அளவுக்கு இருக்கும். ப்ளூ வேல் பார்த்துருக்கியான்னு கேட்டார். பார்த்ததில்ல ஆண்டவர், படிச்சிருக்கேன் புஸ்தகத்தில் அப்படின்னு சொன்னேன்.
அது ஒரு மம்மல் வகையை சேர்ந்தது. மம்மல் என்றால் குட்டி போட்டு பால் கொடுக்கும். ஆனால் மீன் குட்டி போட்டு பால் கொடுக்கும். பார்த்துருக்கியா? பார்த்ததில் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா. அப்போ ஆண்டவர் சொன்னார், அதனுடைய குட்டிகள், நீல திமிங்கலத்தின் குட்டிகள் ஒரு நேரத்துக்கு ஒரு சமயத்துக்கு 500 லிட்டர் பால் குடிக்குமா. இவ்வளோ பெரிய அம்மாவுக்கு பிறந்தா அது எப்படி இருக்கும்? 500 லிட்டர் பால் குடிக்குமா. நீ எவ்வளோ குடிப்பேன்னு கேட்டார். நீங்கள் எவ்வளோ குடிப்பீங்க? நீ எவ்வளோடா தம்பி குடிப்ப? நான் வெறும் பாலாக இருந்தால் 250 தான் குடிப்பேன் ஆண்டவரே. ஏன்னா அந்த நேரத்தில் அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. வேற இருந்தால் ஃபுல் வரைக்கும் குடிப்பேன். அப்போது நாங்கள் கட்சியிலெல்லாம் இருந்தபோது குடிக்கிறது வெறிக்கிறது குடிப்பேன். அப்போ பாலாக இருந்தால் ஒரு 250 300 வரை குடிப்பேன். பாரு, அவ்வளோ பெரிய நீலத்திமிங்கலத்தின் குட்டியை அது விரும்புகிற நேரத்தில் எல்லாம் 500 லிட்டர் பால் குடிக்கிற அளவுக்கு அதோடைய வயிற்றை நிரப்ப அறிந்தவர், ஒரு ஜான் வயிறுள்ள ஒன்னையத்தானா நிரப்ப மாட்டேன்னு சொன்னார். அதனால புறப்பட்டு வா அப்படின்னா. இதெல்லாம் அப்படியே நடந்தது. ஆண்டவர் இப்படிலாம் பேசுவார், இப்படிதான் பேசுவார் அவர். ஒரு ஜான் வயிற்றை நிரப்ப மாட்டேனா, புறப்பட்டு வான்னு சொன்னார். நீங்கள் என்னுடைய ஊழியத்தை ஃபாலோ பண்றவங்களா இருந்தா ஒரு காரியத்தை பார்த்துருப்பீங்க. எந்த இடத்திலும் எனக்கு காணிக்கை தாங்கள்னு வார்த்தையே இருக்காது. ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் என்னை சோர்ந்து போகவும் விடவில்லை, என்னை போய் மற்றவரிடத்தில் இறந்து நிற்கவும் விடவில்லை. கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் வழிநடத்தி வருகிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. எனக்கு எல்லா ஊழியக்காரர்களும் கார் வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் சாதாரணமாக எல்லாரும் கார் வச்சுருப்பாங்க. 1970 75 பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் யாராவது ஒரு என்ஜினியர் கார் வச்சுருப்பார், ஒரு டாக்டர் கார் வச்சுருப்பார். ஒரு 50 வீடு இருந்துச்சுன்னா ஒரு வீட்டில் ஃபோன் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு வீட்டிலே 4 கார் இருக்குது. எல்லா ஊழியக்காரர்களும் கார் வச்சுருப்பாங்க. எனக்கு கார் இல்லை, கவலையும் நான் இதுவரைக்கும் பட்டதில்லை. கார் இருக்கிறவர்களுக்கு நிறைய கவலை இருக்குது. பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா நீங்கள் கவலைப்படணும். டோல்கேட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாஸ்டாக் ஓட்டணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் கவலைப்படணும். ஏன்னா இன்று இரவிலிருந்து அது அமலுக்கு வருகிறது. ஃபாஸ்டாக் இல்லாட்டினா போக முடியாது, 2 மடங்கு கட்டணம். ரோடு குண்டும் குழியுமா இருந்தால் நீங்கள் கவலைப்படணும். ஐயோ கார் என்ன மெல்ல 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 கவலைப்படணும். எனக்கு அந்த கவலை எல்லாம் இல்லை. சரி, கார் இல்லையே, நான் எப்போது பஸ்ஸில் வந்திருக்கிறான்னு கேட்டால் பஸ்ஸில் வந்ததே இல்லை. எங்கே போனாலும் காரில் தான் போகிறேன்.